மீனராசி காலச்சக்கரத்தில் 12வதாக வரக்கூடிய ராசி. நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் பல ஏமாற்றங்களையும் பல சோதனைகளையும் பல பிரச்சனைகளையும் சந்திச்சிருக்கலாம். ஆனால் உங்களோட மனதோட தூய்மை, பிறருக்காக செய்யக்கூடிய உதவி, ஆன்மீக நம்பிக்கை, இது எல்லாத்தையுமே உங்களை உயர்த்தும். இனி வரக்கூடிய நாட்களில் ரொம்ப பொறுமையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல மாற்றம் தான் உருவாகும். நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. மேலுமே உங்களுடைய நல்ல குணங்களை கைவிடாமல் ரொம்ப விவேகத்தோட முடிவெடுத்து முன்னேறுங்க. வாழ்க்கை உங்களுக்கு இன்னும் பல நல்ல வாய்ப்புகள் எல்லாமே வழங்க காத்திருக்கிறது. வெற்றியும் நிம்மதியும் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள்லாம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேல் நாம் பார்க்க போகிறது என்னன்னா மீனராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே உணர்வுகள், அன்பு, கருணை, ஆன்மீகம், இது எல்லாத்தோட அடையாளமாக பார்க்கப்படுவது தான் இந்த மீனராசி. அதாவது இந்த மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஒரு இரக்க குணம் படைத்தவங்க. யாராவது ஒரு கஷ்டத்தில் இருந்தாங்க அப்படின்னா அங்கே முதல்ல போய் உதவக்கூடிய ஒரு ராசின்னா இந்த மீனராசி தான் சொல்லலாம். ஆனாலும் இந்த மீனராசிக்காரர் இப்படி இறக்க குணம் அதிகமாக இருக்கிறதுனால மற்ற நண்பர்கள், அதாவது தவறான உறவினர்கள், இவங்களை பார்த்தீங்களா பயன்படுத்திக்கோங்க. ஆன்மீகத்தில் அதிக ஒரு ஈடுபாடு இருக்கும். நண்பர்களையும் சரி உறவினர்களையும் சரி மதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்த ராசி தான் இவங்க இந்த மீனராசினே சொல்லலாம். மனதில் யாரையுமே காயப்படுத்த நினைக்க மாட்டாங்க. மீனராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே பல நேரங்களில் உங்களை மற்றவங்க புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய மனசு ரொம்ப தூய்மையானது அப்படிங்கிறது சில பேருக்கு தான் தெரியும். பிறருடைய கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமாக நினைக்கக்கூடிய ஒரு குணம் படைத்த ராசி அப்படின்னா இந்த மீனராசி தான். இன்று மீனராசி அன்பர்களோட சிறப்பான குணங்கள், கடந்த காலத்தில் அவங்க சந்தித்த பிரச்சனைகள், இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி உங்களுக்கு கிரக நிலைகள் அமைச்சிருக்கு, எந்த வயதில் உங்களுக்கு சவால்கள்லாம் நிறைந்திருக்கும், யாரால உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் வரும், அது எப்படி சரி செய்யறது, இதை பற்றின ஒரு விரிவான தகவலை இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராச்சும் மீனராசி நேயர்கள் இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள், இவங்களுக்கு பிரச்சனைகள் யாராலும் வரும் அப்படின்னா நம்பிக்கை துரோகம் செய்கிறவங்களால உங்களுக்கு பிரச்சனை வரும். நீங்கள் நம்பியவங்களே சில நேரங்களில் உங்களை ஏமாற்றலாம். அதனால் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அடுத்ததாக பொறாமை கொண்டவங்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அதாவது உங்களுடைய நல்ல பெயரை கெடுக்க நிறைய முயற்சி செய்யலாம். உறவினர்கள், அதாவது உங்களோட வளர்ச்சியை புரிந்து கொள்ளாமல் விமர்சிக்கலாம். உங்களுடைய உணர்வுகள் பல நேரங்களில் உங்களோட உணர்ச்சி வசப்படுதல் தான் பெரிய ஒரு பிரச்சனையாக உங்களுடைய ராசிப்படியே மாறலாம். அந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சரி செய்கிறது அப்படின்னா முதல்ல எல்லாரையுமே கண்மூடித்தனமாக நம்புறது, அதாவது நம்மள மாதிரியே மற்றவங்களும் இருப்பாங்க அப்படின்னு சிந்திக்கிறோம் இல்லையா, அதுதான் முதல் தவறு. அடுத்தது முக்கிய முடிவுகளை ரொம்ப அவசரமாக ரொம்ப வேகமாக எடுக்கிறது. எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேலுமே பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எழுத்துப்பூர்வமான ஆதாரங்களை வச்சுக்கோங்க. மன அமைதிக்காக தியானம், உடற்பயிற்சி, பிரார்த்தனைலாம் செய்யுங்க. எதிர்மறை மனிதர்கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. சரி, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா தொழிலை பொறுத்த வரைக்குமே நீண்ட நாளாகவே இருந்து வந்த தடைகள் குறையலாம். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். சில பேர்த்துக்கு வேலை தொடர்பான நல்ல தகவல்கள்லாம் கிடைக்கலாம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே வருமானம் மெதுவாக உயர வாய்ப்பு இருக்குது. பழைய பாக்கிகள் திரும்ப கிடைக்க நிறையவே சான்சஸ் இருக்குது. மேலுமே செலவுகளை கட்டுப்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேமிப்பு அதிகரிக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு அமைதியான சூழல் தான் இருக்கும். உறவுகளில் இருந்து வந்த சில கருத்து வேறுபாடுகள் குறையலாம். வீட்டில் நல்ல நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய மீனராசி நேயர்களுக்கு உடல் சோர்வு, தூக்க குறைபாடு இருந்தால் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சரியான உணவு மற்றும் ஓய்வு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்குது. மீனராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து குரு பகவான் வழிபாடு தாங்க செய்யணும். ஏன்னா இதோட அதிபதியே குரு பகவான். அதனால் குரு வழிபாடு ரொம்ப முக்கியம் அப்படின்னே சொல்லலாம். வியாழக்கிழமை நாளில் குரு பகவானை வழிபடுங்க. தட்சிணாமூர்த்தி தரிசனம் செய்யுங்க. மஞ்சள் நிற ஆடை அல்லது மஞ்சள் பூ சமர்ப்பித்து வழிபாடு செய்யுங்க. மாணவர்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் செய்யுங்க. அன்னதானம் ரொம்ப சிறந்த தானம், அன்னதானம் செய்யுங்க. மீனராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஓம் குருவே நமக, ஓம் பிரகந்த பதே நமக அப்படிங்கிறத தினமுமே ஒரு 108 முறை நீங்கள் ஜபிக்கிறது ரொம்பவே நல்லது. மீனராசிக்காரர் அன்பர்களை பொறுத்த வரைக்குமே உங்களோட நல்ல மனசு உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்குது. பிறர் செய்யக்கூடிய தவறுகளால் உங்களோட குணத்தை நீங்கள் மாற்றாதீங்க. நீங்களாகவே இருங்க, அதுதான் ரொம்ப நல்லது. தாமதம் அப்படிங்கிறது தோல்வி அல்ல, உங்களோட நேரம் வரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நம்பிக்கையை எப்போவுமே இழக்காதீங்க.
உழைப்புக்கு கண்டிப்பாக பலன் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள் உங்களை வலிமையாக்குமே தவிர உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். ஒவ்வொரு தடையும் ஒரு புதிய பாடம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. கடவுள் உங்களுக்காக நல்லதை திட்டமிட்டிருக்கிறார் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஒரு கஷ்டம் வரும்போது எல்லாமே நமக்கு மட்டும் ஏன்டா அந்த கஷ்டம் அப்படி ஆண்டவன் கொடுக்குறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. கடவுள் உங்களுக்காக நல்லதை திட்டமிட்டிருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. வெற்றி உங்களோட அருகிலேயே தான் இருக்கிறது, தூரத்தில் இல்லை. அதனால் அதை தேடி கண்டுபிடிங்க. உங்களோட வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னா தொடர்ந்து இறை வழிபாடு தான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை உங்களுக்கு கொடுக்கும். அதே நேரத்தில் அந்த மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே குருவ அதிபதியாக கொண்டதுனால எப்போவுமே உங்களோட தர்மம் தலைகாக்கும். நீங்கள் செஞ்ச உதவிகள் எல்லாம் நீங்கள் கஷ்டம் உங்களுக்கு சோதனைகள் வரும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். உங்களுடைய ஆபத்தில் உதவும். மேலுமே உங்களுக்கு எந்த வயதில் சவால்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஒரு 17 to 24 வயதில் உங்களுக்கு கல்வி, வேலை, வாழ்க்கை பாதை குறித்து குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கலாம். நண்பர்கள் மூலம் ஏமாற்றம் நிறையவே வாய்ப்பு இருக்குது. தன்னம்பிக்கை குறையும் சூழ்நிலைகள் உருவாகலாம். ஸோ அதனால் ரொம்பவே கவனமாக இருங்க. நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுலேயுமே ரொம்ப கவனம் தேவை. அதே நேரத்தில் தொழில் மற்றும் பொருளாதாரத்தில் சவால்கள் எப்போ ஏற்படும் அப்படின்னா ஒரு 25 to 32 ஏஜில் உங்களுக்கு நல்ல சவால்கள் ஏற்படும். வேலை மாற்றங்கள், வருமான ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். உறவுகளில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்ததாக குடும்ப பொறுப்புகள் ஒரு 30 வயதுக்கு மேலே தான் உங்களுக்கு குடும்ப பொறுப்பு அதிகரிக்கும். சொத்து, பணம், குழந்தைகள் தொடர்பான கவலைகள் வரலாம். ஒரு 40 வயதுக்கு பிறகு தான் வாழ்க்கையில் ஒரு நிலைத்தன்மை அதிகரிக்க தொடங்கும். முன்பு செஞ்ச உழைப்பின் பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் ஒரு 40 வயதுக்கு மேலே. மேலுமே உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்போவுமே யோகமாக இருக்கணும் அப்படின்னா தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. நீங்கள் வாழ்க்கையில் பல ஏமாற்றங்களையும் சரி பல சோதனைகளையும் சந்திச்சிருக்கலாம். ஆனால் உங்களோட மனதினோட தூய்மை, பிறருக்கு செய்யக்கூடிய உதவி, ஆன்மீகத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை இது எல்லாமே உங்களை உயர்த்தும். இனி வரக்கூடிய நாளில் ரொம்ப பொறுமையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல மாற்றங்கள் உருவாக நிறையவே வாய்ப்பு இருக்குது. மேலுமே இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுடைய நல்ல குணங்களை கைவிடாமல் விவேகத்தோடு நீங்கள் முடிவெடுத்து முன்னேறுங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு இன்னும் பல நல்ல வாய்ப்புகளை வழங்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள்லாம் இருக்குது. வெற்றியும் நிம்மதியும் உங்களை தேடி வரும். அதை கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி இந்த மீனராசிக்காரோட உடல் அமைப்பு எப்படி இருக்கும், இவங்களோட மனநிலை எப்படி இருக்கும், இவங்களோட ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வீடியோ பார்க்கலாம். இந்த மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இவங்களோட முகத்தில் ஒரு தனி ஈர்ப்பானது இருக்கும். அதாவது மற்றவங்களிடம் அன்பாக பழக்கக்கூடிய ஒரு குணம் இருக்கிறதுனால தான் மன அழுத்தத்தை வெளியிடாமல் காட்டாமல் உள்ளுக்குள்ளே வைத்துக்கொள்வாங்க. இதுவே சில நேரங்களில் உடல் நலனையும் பாதிக்கக்கூடும். இந்த மீனராசிக்காரர் பொதுவாகவே மென்மையான உடல் அமைப்பையும் அமைதியான ஒரு தோற்றத்தையுமே கொண்டிருப்பாங்க. இவங்களோட மனநிலையும் ஆரோக்கியமும் எப்படி இருக்குன்னு பார்த்தோமா, மீனராசிக்காரர் பொறுத்த வரைக்குமே ஆரோக்கியத்தில் உடலை விட மனதோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அதாவது மனம் சந்தோஷமாக இருந்தால் உடலும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். ஆனால் மன வருத்தம், கவலை, அதிகமான சிந்தனை போன்றவை எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக சோர்வு ஏற்படலாம். அதனால் மன அமைதியை பாதுகாப்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா மீனராசி நேயர்களுக்கு சொல்லப்படுது. அதிகமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோமா தூக்க நேரம். மீனராசிக்காரர் இரவு நேரங்களில் அதிகமாக யோசிப்பது வழக்கமாகவே இருக்குமா. இதனால் தூக்க குறைபாடு ஏற்படலாம். தினமுமே சரியான நேரத்தில் தூங்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அதே நேரத்தில் மன அழுத்தம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். பிறருடைய பிரச்சனைகளையும் தங்களுடைய பிரச்சனையாக எடுத்துக்கொள்வீங்க இல்லையா, அதுதான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. இதனால் மன அழுத்தம் அதிகரிக்கலாம். ஆனால் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, மற்றவங்களால இவங்க ப்ரெஷர் ஆகிறது. தேவையில்லாத கவலைகளை நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே நேரத்தில் உணவு பழக்கம், பசி நேரம் தவறி சாப்பிடக்கூடிய பழக்கம் சில பேர்த்துக்கு இருக்கலாம். இது உடல் சோர்வு, செரிமான சிக்கல்களை ஏற்படுத்தலாம். சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. மேலுமே வாழ்க்கையோட வெவ்வேறு வயதில் ஆரோக்கியம், அதாவது உடல் சக்தி அதிகமாக இருக்கும் ஒரு 15 to 25. ஆனால் தூக்கம், உணவு பழக்கத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. மீனராசிக்காரரோட மிகப்பெரிய ஒரு பலமே இவங்களுடைய உடல் வலிமையை விட மன வலிமை தான் அதிகம். கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி இருக்கும். நம்பிக்கை இழக்காமல் மீண்டும் எழக்கூடிய ஒரு திறன் அப்படிங்கிறது இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்குது. ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்பவே தினமும் காலையில் நடைப்பயிற்சி செய்யுங்க. போதுமான தண்ணீர் குடிங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, போதுமான தூக்கம், தியானம், பிரார்த்தனை இதெல்லாம் செய்கிறது உங்களுடைய உடலுக்கும் சரி உங்களுடைய உள்ளத்துக்குமே ரொம்ப நல்லது. மனதை அமைதியாக எப்போவுமே வச்சுக்கோங்க. தேவையில்லாத தேவை ஏற்பட்டுச்சு அப்படின்னா மருத்துவரோட ஆலோசனையை உடல்நல பரிசோதனை செஞ்சுக்கோங்க. மீனராசிக்காரை பொறுத்த வரைக்குமே அதிபதி குரு பகவான் அப்படின்னு சொல்லப்படுறதுனால வியாழக்கிழமை நாளில் கண்டிப்பாக பல பேருக்குமே மன நிம்மதியை தரக்கூடியது இந்த குரு வழிபாடு செய்யலாம்.
தட்சிணாமூர்த்தி, குரு பகவான் அல்லது விஷ்ணு வழிபாடு செய்யலாம். மஞ்சள் பூ அர்ச்சனை செய்கிறது ரொம்பவே நல்லது. அன்னதானம் போன்ற நல்ல பலன்கள் உங்களுக்கு மன அமைதியை அதிகரிக்க உதவும் அப்படின்னு சொல்லப்படுது. மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே உங்களோட மனம் அமைதியாக இருந்தால் உங்களோட வாழ்க்கை ரொம்ப அமைதியாக இருக்கும், ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும். உடலை கவனிப்பது சுயநலம் அல்ல, அது ஒரு பொறுப்பு. சிறிய நல்ல உணவு பழக்கங்கள் பெரிய மாற்றங்களை உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கும். ஒவ்வொரு நாளும் உங்களோட ஆரோக்கியத்திற்காக சிறிது நேரம் ஒதுக்குங்க. உங்களோட உடலும் சரி மனமும் சரி உங்களுக்கு நன்றி சொல்லும். மீனராசி அன்பர்களே, ஆரோக்கியம் அப்படிங்கிறது ராசியால் மட்டும் தீர்மானிக்கப்படுவதில்லை. வாழ்க்கை முறை, உணவு பழக்கம், தூக்கம், உடற்பயிற்சி, மனநிலை இது எல்லாத்தையும் முக்கிய பங்காக இருக்குது. ஸோ உங்களோட மனதோட மென்மை உங்களோட பலம். அதே நேரத்தில் உங்களோட உடலையும் கவனித்து கொண்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் இன்னும் சிறப்பான நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம். ஆரோக்கியமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, வெற்றியும் உங்களை நோக்கி வரும். மேலும் உங்களோட கடமையை செய்யுங்க. மேலுமே உங்களோட வாழ்க்கை ரொம்ப உயர்வான இடத்துக்கு போகும். நம்பிக்கையோடு ஒழுங்க, வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களை தேடி வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி உங்களோட வெற்றி பாதையை நோக்கி பயணிங்க. ரொம்ப சிறப்பான காலகட்டம் உங்களுக்கு உருவாகும். என்ன மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராச்சும் மீனராசி நேயர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. மேலுமே நீங்கள் மீனராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலுமே நாங்கள் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அல்லது உங்களுடைய அருகில் யாராவது உங்கள் வீட்டு பக்கத்தில் மீனராசி நேயர்கள் இருக்காங்க அப்படின்னா எப்படி தான் இருக்காங்களா அல்லது வேறு மாதிரி இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் இருக்கும். உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.